இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஷாக்கா இருப்பீங்களே. நோட்டீஸ் வந்துருச்சா? நீ இவ்வளவு கேவலமா நடந்துப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன் பணத்தை நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு கொடுத்துட்டு தானே இருக்கோம். நாங்க ஒன்னும் ஏமாத்திடலையே. ஏன் அப்படி பண்ணி வச்சிருக்க? இந்த ஓனரே வேலைக்கு வாங்கியிருக்க. 30-40 குடும்பம் இருக்கு. இந்த ஹோட்டல மூடிட்டா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஏய், இது எனக்கும் ரகுராம் குடும்பத்துக்கும் இருக்கிற பகை. ரகுராம் குடும்பத்தை பழி வாங்க நான் எந்த எல்லைக்கும் போவேன். உன்கிட்ட நான் பல தடவை சொல்லிருக்கேன். உனக்கு கிடைச்ச நேரத்தை பயன்படுத்தி நீ புத்திசாலித்தனமா உங்க வீட்டு பத்திரத்தை வாங்கி இருக்கணும். ஹோட்டலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆக்கி இருக்கணும். நீ முன்னேறாம நான் தடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா நீ முன்னேறிக்கிட்டே இருக்க. உன்கிட்ட தோக்கணுமா? எனக்குள்ள ரகுராம் மேல இருக்கிற கோபம் பகை ஒவ்வொரு நாளும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்ன அழிக்கிறதுக்குள்ள நான் ரகுராம் குடும்பத்தை அழிக்கணும். ஏய், எங்க அப்பாவெல்லாம் உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஐயோடா, பேச்ச பாரு. இப்ப நான் எங்க இருந்து வரேன்னு தெரியுமா? உங்க வீட்ல இருந்து தான் வரேன். 2 நாள்ல என் பணத்தை கட்டாட்டி வீட்டை சக்தி பண்ணிடுவேன்னு வாசல்ல நோட்டீஸ ஒட்டிட்டு தான் வரேன். அது மட்டும் இல்ல, இன்னும் 2 நாள்ல ஹோட்டல காலி பண்ணணும். ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்சோம் பாத்தியா? அதுதான் இந்த புவனேஸ்வரி. என்கிட்டயா வாலாட்டுறீங்க? இந்த போனாவை சாதாரணமா எடை போடாதீங்க. நான் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல அப்படின்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நான் ஒரு திட்டம் போடுவேனா, அதுக்கு அந்த மாயா திட்டம் போட்டு என்ன தோக்கடிப்பாலாம். போலீஸ்ல அடி வாங்கி படுத்துக்கிட்டு இருக்கிறப்போ சீக்கிரமா எந்திரிச்சு வா, எங்களுக்கு போர் அடிக்குதுன்னு மருந்து மாத்திரை டானிக்குன்னு அனுப்புவாளா? எழுந்து வந்தனா மலை மாதிரி நிமிர்ந்து நிக்கிறேனா? இப்ப என்ன பண்ண போறீங்க? காலகாலத்துல தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. திண்டுக்கல் போட்டு புதுசா வாங்கிட்டு வந்திருக்கோம். ஹோட்டல 2 நாள்ல பூட்ட போறோம். வாங்கன போலாம்.